श्लोकः वागीशाद्या सुमनसहं सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वाक्यकारं वररुचिं भाष्यकारं पतञ्जलिं पाणिनिं सूत्रकारञ्च प्रणतोऽस्मि मुनित्रयम्. இதுவரையில சம்ஞா பிரகரணம், பரிபாஷா பிரகரணம், இந்த ரெண்டு பிரகரணத்தையும் பார்த்துட்டோம். அதாவது இந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு நமக்கு தேவையான வஸ்துக்களை சம்பாதிச்சுட்டோம். இதன் பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த சாஸ்திரத்துல இருக்கக்கூடியதான விஷயங்களை படிக்க ஆரம்பிக்கும். எதற்காக இந்த பரிபாஷா சம்ஞா பிரகரணங்கள்லாம் பண்ணினா அப்படின்னு கேட்டா, மேற்கொண்டு வரக்கூடியதான சந்தியோ அல்லது ரூப நிஷ்பத்தியோ இதுக்காக தானே சொன்னா இல்லையா? தேவையான வஸ்துக்கள்லாம் தயாராகிடுதுன்னு சொன்னா நம்ம அடுத்த விஷயத்தை பண்ண வேண்டியது. இப்போ அதன்படி இங்க சந்தி பிரகரணம் ஆரம்பிக்கிறார். பொதுவா சந்தின்னு சொன்னா பஞ்சசந்தி அப்படிங்கிறது பிரசித்தம் இல்லையா? பஞ்சசந்தி கேள்விப்பட்டது உண்டா? இது அதுல என்னென்ன இருக்கும்? பஞ்சசந்தின்னு சொன்னா அதுல பஞ்சன்னு நமக்கு தெரியறது. அதை வச்சுட்டே சொல்றதா இருந்தால் அச் சந்தி, அதாவது ஸ்வர எழுத்துக்களுக்குள்ளார நடக்கக்கூடியதான சந்தி சேர்க்கை. ஹல் சந்தி, அதாவது வியஞ்சன எழுத்துக்களுக்குள்ளார நடக்கக்கூடியதான சந்தி. அடுத்தது விசர்க சந்தி, விசர்க்கத்தை வச்சுண்டு அதனுடைய ஸ்தானத்துல வரக்கூடியதான சந்தி விசர்க சந்தி. அதுக்கப்புறம் ரெண்டு இருக்கு. ஒண்ணு பூர்வரூப சந்தி, இன்னொன்னு பரசவரண சந்தி. ஹரே அவ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஹரே வா, அந்த ஆ போயிட்டு என்ன வருதுன்னு கேட்டா ஏகாரம் வந்துடுறது அகாரத்துடைய ஸ்தானத்துல. இப்போ பூர்வ ரூபத்துக்கு அப்படி இங்க வந்துடுது இல்லையா? அதே மாதிரி பரசவர்ணம் கூட வரும். எப்படின்னு சொல்லலாமா? தத்து லயஹா, தல் லயஹா அப்படின்னு ஆறுது இல்லையா? தத்துல இருக்கக்கூடிய தகாரத்துக்கு லகாரம் வந்துடுறது. எப்படின்னா பரசவர்ணத்தை வச்சுட்டு வருது இல்லையா? தத் சிவஹா அப்படிங்கிற மாதிரி இடத்துல வருது. அப்போ இப்ப எத்தனை அடிச்சு பாருங்க. அச் சந்தி, ஹல் சந்தி, விசர்க சந்தி, பூர்வ சவர்ண சந்தி, பரசவர்ண சந்தி. இதுல சில பேர் வந்து இந்த பூர்வ பரசவர்ணிய சவர்ண சந்தியை ஒன்னா ஆக்கிட்டு பிரகிருதி பாவ சந்தி அஞ்சாவதா வச்சுக்கிறார். ரெண்டும் பூர்வ சவர்ண சந்தின்னு வச்சுட்டு ஒன்னா ஆக்கிண்டு பிரகிருதி பாவ சந்தின்னு அஞ்சாவதா வச்சுக்கலாம்னு ஒரு சிலர் கேட்கிறா. ஆனா அது சரி வராதுன்னு அதையும் கண்டிக்கிறேன்னு கேட்டா, பிரகிருதி பாவம்னா என்னது? எப்படி இருக்கோ அப்படியே இருக்கிறது, அதுனா பிரகிருதி பாவம். சந்தின்னு சொன்னாலே அங்க ஒரு மாற்றம் ஏற்படணும் தானே. எந்த மாற்றமும் ஏற்படாத ஒண்ணு நாம ஏன் கணக்கிடணும் இல்லையா? அதனால பிரகிருதி பாவ சந்தி வேண்டாம். பூர்வ சவரண சந்தி, பரசவரண சந்தி, பூர்வ ரூப சந்தி, பர ரூப சந்தின்னு இப்படி வச்சுக்கலான்னு அஞ்சா சொல்றா. ரெண்டு மதம் புரிஞ்சு தெரியா நல்லா? இப்போ நம்ம இந்த கிரந்தத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். பிரகிருதி பிரத்யயோஹோ பதயோர்வா. இப்ப பாருங்க, இந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் சொல்றா. பிரகிருதி பிரத்யயோஹோ பதயோர்வா மேலனே பூர்வ அந்தியவர்ணஸ்ய பர ஆதிவர்ணஸ்ய உபயோர்வா ஏ விகாராக உற்பத்தியந்தே தானி சந்தி காரியாணி. இந்த சந்தி அப்படிங்கிறது பதத்தினுடைய கடைசியில இருக்கக்கூடிய எழுத்துக்கும் அடுத்த பதத்தினுடைய முதல் எழுத்துக்குத்தான் வரும் அப்படிங்கிறது இல்லை. அதுவும் வரும் தான். அதே போல பதத்தினுடைய நடுவுலையும் வரும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ராம சதுர்த்தி விபக்தி எடுத்துப்போம். இல்லைன்னா திருத்திய ராம இனன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம உதாரணத்துல. திருத்திய விபக்தியில டாங்கசி கசா மினாத்சியாக அப்படிங்கிற சூத்திரத்தினால இனங்கிறது வருங்கிறத பார்த்துருக்கோம். அதன்படி பார்த்தால் இப்போ ராம இன அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல சந்தி ஆறதா இல்லையா?
ராமேண அப்படின்னு ஆறுது இல்லையா? இப்போ இந்த இடத்துல இது பதம் இல்லை. ராமங்கிறது பதம் இன்னும் பதம் சம்ஞையை அடையல. ஏன்னா பத சம்ஞை எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டா சுப்பிரத்யகாவோ இல்ல திங் பிரத்யகாவோ சேரணும். சேர்ந்தாதான் சுபந்தமா இருந்தாலோ திங்கந்தமா இருந்தாலோ அது அப்படி இருந்தாதான் அது பதம்னு சொல்லப்படும். இன்னும் இங்க பதம். ஆமா, சுப்திங்கந்தம் பதம். சமீச்சீனம். ஆனா இப்போ இன்னும் அது ஆகல. அப்போ இன்னும் என்ன வரல? பத சம்ஞை கிடைக்கல. பிரகிருதி தான் இருக்கு ராமஹான்னு. இனங்கிறது பிரத்யகா. இந்த ரெண்டுத்துக்குள்ளாரும் சந்தி நடக்கிறதுன்னு. சரியா? அப்போ 2 பதங்களுக்குள்ளாரதான் ஆகும் அப்படிங்கிறது இல்ல. பிரகிருதி பிரத்யத்துக்குள்ளார கூட ஆகும். அதாவது பத சம்ஞை வராத 2 எழுத்துக்களுக்குள்ளார கூட ஆகும். அவசியம் 2 பதத்துக்குள்ளார ஆகும். அதுவும் இருக்கு. அந்த 2 திதியை இங்க கிரந்தக்காரர் சொல்றார். பிரகிருதி பிரத்யயோஹோ. இந்த விஷயத்தை நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? அது பதயோர்வா 2 பதங்கள் இருந்தால் மேலனே 2த்தினுடைய சேர்க்கையில் பூர்வ அந்தியவர்ணஸ்ய. பூர்வ அந்தியவர்ணஸ்யன்னு அர்த்தம் முன்னாடி இருக்கக்கூடியதான அந்த பதமோ அல்லது சொல்லோ, அதாவது அந்த வர்ணகாவோ அதோடைய கடைசி எழுத்துக்கும் பர ஆதி வர்ணஸ்யச்ச தனியா, அதாவது அடுத்த பதத்தினுடைய முதல் எழுத்துக்கும் இப்படி இருக்கக்கூடியதுக்கோ உபயோர்வா 2த்துக்கும் சேர்த்தோ ஏ விகாராக உற்பத்தியந்தே எந்த மாற்றங்களானது நிகழ்கிறதோ ஏற்படுகிறதோ தானி சந்தி காரியாணி அவைகள் தான் சந்தியினுடைய காரியம் லட்சியம்னு ஆறுது. சந்தின சேர்க்கை, சேர்க்கையினால ஏற்படக்கூடியதான மாற்றம் இருக்கே அதுதான் சந்தி காரியம். சந்தினது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல குணசந்திகி அப்படின்னு சொன்னா ராம இத்தின்னு இருக்கு, ராமே தீங்கிறது குணசந்தின்னு சொல்றோம். இந்த சந்திக்கு பேர் குணசந்தி. ஆனா அதனால வரக்கூடிய மாற்றம் என்னது அப்படின்னு கேட்டா ஏகாரா. சரியா? சந்தி காரியம் அது. சரியா? இப்ப பாருங்க, இதுல 3 விஷயங்கள் சொன்னார். பூர்வ அந்தியவர்ணஸ்ய அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். பர ஆதிவர்ணஸ்ய அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். உபயோர்வா 2த்துக்குமா அப்படின்னு சொன்னார். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு உதாரணம் பார்க்கலாமா? சுதி உபாசியா அப்படிங்கிற இடத்த எடுத்துப்போம். சுதி உபாசியா. இப்ப இந்த இடத்துல காரியமானது எங்க ஏற்பட போறது? பூர்வ அந்தியவர்ணஸ்யவ நது பர ஆதிவர்ணஸ்ய. உபாசியால இருக்கக்கூடிய அப்படியே தான் இருக்க போறது. அது ஒன்றும் மாறவே போறது இல்லை. சரிதானே? அது மாறிடுதா? மாறல. அது அப்படியே தான் இருக்கு. சுதியில இருக்கக்கூடிய ஈகாரத்துக்கு தான் யகாரகா வந்திருக்கு. உகாரகா அப்படியே தான் இருக்கு. அப்ப பூர்வ அந்தியவர்ணஸ்ய அப்படிங்கிறதுக்கு நாம எதை உதாரணமா சொல்லலாம்? ஏகாதேசகாவா இருக்கக்கூடிய பூர்வ எழுத்துக்கு, அதாவது பூர்வ பதத்தில் இருக்கக்கூடியதான கடைசி எழுத்துக்கு ஏகாதேசகா, ஏகா ஆதேச அந்த ஒரு எழுத்துக்கு மட்டும் வரக்கூடியதான அந்த ஆதேசத்தை நம்ம பூர்வ அந்தியவர்ணஸ்யன்னு சொன்னார் இல்லையா கிரந்தக்காரர், அதுக்கு உதாரணமா வச்சுக்கலாம். சரி, பர ஆதிவர்ணஸ்யன் இருக்கு. இதுக்கு எதோ உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டா ஹரே அவ. இப்ப என்ன அடுத்து ஹரே அவால ஹரேவா அப்படின்னு வர போறது. வந்து லோபமாயிடுது. இப்ப லோபகாங்கிற காரியம் எதற்கு கிடைச்சதுன்னு கேட்டா ஹரேல இருக்கக்கூடிய ஏகாரத்துக்கு இல்ல, அகாரத்துக்கு. அப்போ பர ஆதிவர்ணஸ்யைவ அத்த காரியம் வர்த்ததே அப்படிங்கிறதுக்கு உதாரணம். சரிதானே? புரிஞ்சுத்தது? உபயோர்வா. உபயோகோ அப்படிங்கிறதுக்கு விருத்தி சந்தியோ இல்ல குணசந்தியோ எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, ராம இதி அப்படின்னு இருக்கு. ராமல இருக்கக்கூடிய அகாரத்துக்கும் இத்தியில இருக்கக்கூடிய இகாரத்துக்கும் 2த்துக்கும் சேர்த்துதான் ஏகாரகா வரப்போறது இல்லையா? பூர்வ பதே வித்தியமான அந்திம வர்ணஸ்ய ஸ்தானே அந்திம பதே द्वितीय पदे विद्यमान आदिम वर्णस्य स्थाने च मिलित्वा एकः वर्णः एकारः भवति. அப்போ உபயோஹ ஸ்தானே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு இதுதான் உதாரணம். இப்போ 3த்துக்கும் நமக்கு உதாரணம் கிடைச்சாச்சு. பூர்வ அந்தியவர்ணஸ்ய பர ஆதிவர்ணஸ்ய உபயோர்வா ஏ விகாராः உற்பத்தியந்தே தானி சந்தி காரியாணி. சரி, அடுத்தது இந்த காரியம் அப்படின்னு சொன்னோமே, அது எத்தனை வகையா படுறதுன்னு கேட்டால் பாருங்க, விகாரஸ்ச ஆதேசஹ क्वचित् भवति
क्वचित् आगमः भवति क्वचित् द्वित्वं भवति तत्त्वம் அப்படிங்கிறதுல ரெண்டு தகாரஹா வரும் இல்லையா தட்டீகா தத்து டீகா தட்டீகா அப்படிங்கிற இடத்துல கூட அங்கு த்வித்வம் வருதா இது நல்ல உதாரணம் தத்துவங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் சரியா இருக்கு அதே எடுத்துக்கோம் தத்துவம் த்வித்வம் வருது அந்த இடத்துல லோபஹா இப்போ நம்ம ஹரே அவ அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா லோபஹா இத்யேதேஷாம் அன்யதமஹ ஏவ பவதி காரியம் விகாரஹ சரியா விகாரஹ ஆதேசரூபஹ ஆகமரூபஹ த்வித்வரூபஹ லோபரூபஹ வா இத்யேதேஷாம் அன்யதமஹ இவைகள்ல ஏதோ ஒன்று வரப்போறது காரியமாக சந்திஸ்தாவத் த்ரிவிதா சம்பவதி கதம் மூன்று விதமான சந்திகள் இருக்குன்னு இந்த கிரந்தகாரர் காமிக்கிறார் பத மத்திய மாத்திரே கர்த்தவ்யா பதத்தினுடைய நடுவுல தான் வரும் கடைசியில வராது சரியா பதாந்த மாத்திரே கர்த்தவ்யா பதத்தினுடைய கடைசியில இருக்கும் அதாவது பதாந்தே அப்படின்னு அங்க அதிகாரமா இருக்கும் பதாந்தஸ்ய அப்படின்னு இருக்கும் அப்ப என்ன பத நடுவுல வந்தால் கிடையாது பதாந்தத்துல இருந்தாதான் அந்த சந்தியானது கிடைக்கும் பத மத்தியே அப்படிங்கிறது நம்ம உதாரணம் பார்க்கலாம் ஹரிஹி ஹரி ஹரயஹா ஹரிம் ஹரி ஹரின்னு இருக்கா இல்லையா இந்த இடத்துல வாஸ்தவிகத்துல நம்ம பார்த்தா ஹரிணு அப்படின்னு தானே வரணும் ரேபத்துக்கு அப்புறம் நகாரஹா வந்தா நகாரஹா ஸ்தானத்துல அதனுடைய ஸ்தானத்துல நகாரஹா மூர்தன்ய நகாரஹா வரணுமா இல்லையா ஏன் வரல அப்படின்னு கேட்டா பதாந்தத்துல இருந்தால் நகாரத்துக்கு நகாரம் கிடையாது அதனாலதான் ரமாணாம் ராமாணாம் ஏன் ஹரிணா அப்படிங்கிறது நகாரம் உண்டு ஏன்னா அந்த நகாரம் பதத்தினுடைய கடைசியில இல்லை ஆகாரம் தான் இருக்கு ஹரிணா அப்படிங்கிறதுல அதனால என்ன அடுத்து ரேபத்துக்கு அப்புறம் அட்குப்வாண்டும் யவாயேபிங்கிற சூத்திரத்தினால நடுவுல அச்செழுத்துக்கள் இருந்தாலும் ஒன்றும் தோஷம் கிடையாது நகாரத்துக்கு நகாரம் வந்துடும் அதனால்தான் ஹரிணா அப்படின்னு சொல்றோம் ஆனா ஹரின்னு அந்த இடத்துல கிடையாது ஏன்னா பதாந்தத்துல வந்து ஹரிணுக்கு அப்புறம் ஏதாவது எழுத்து இருக்கும் எந்த எழுத்தும் இல்லை அதுதான் கடைசி அதனாலதான் அங்க என்ன ஆறுது நகாரம் வரல அப்போ என்ன தெரிகிறது பதத்தினுடைய நடுவுல இருந்தாதான் நகாரத்துக்கு நகாரமானது கிடைக்கும் இல்லையா ராஷாபியாம் நோண சமான பதே அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா அந்த சூத்திரத்தினால்தான் இந்த நகாரத்துக்கு நகாரம் கிடைக்கிறது ஆனாலும் எங்க கிடைக்கிறது பதாந்தத்துல இருந்தா கிடையாது பத நடுவுல இருந்தாதான் சரியா பத மத்திய மாத்திரே கர்த்தவ்யா சந்தி क्वचित् பவதி பதாந்த மாத்திரே கர்த்தவ்யா உபயத்ராபி பதாந்தமா இருந்தாலும் சரி பதத்தினுடைய நடுவுல இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் உண்டு சரியா இப்போ குணசந்தியில அப்படித்தானே உபேதி உபேதிங்கிறது இப்போ பதாந்தத்துல இருக்கு உப்பாங்கிறது ஒரு பதம் இத்திங்கிறது ராம இத்தி ராமேதி சரி இங்கதான் அப்படி உண்டான்னு கேட்டா ராம அப்படிங்கறது ஏ ஆயிடுறது இல்லையா இப்போ ராம இன திருத்தியா பக்தி பார்த்தோம் பதம் இல்லை அது ஆனாலும் அங்க சந்தி உண்டு இல்லையா அப்ப உபயத்ராபி சந்தி கர்த்தவ்யா பதாந்தத்துல வந்தாலும் உண்டு ராம இத்தின்னு பதாந்தத்துல இதி வந்தாலும் உண்டு ராம ஈன அப்படின்னு வந்தாலும் உண்டு புரியுறதா ஆனா அது ஒண்ணு பதமாவே ஆளே ராம இன பதம் ஆள ராம இதி ராமஹா இதி தஸ்ய நாம அப்படின்னு நான் சொல்றேன் அதாவது ரெண்டு உதாரணம் காமிச்சேன் ராமஹா இத்திங்கிற இடத்துல ராம இதி அப்புறம் விசர்க்கம் போய் ராமேத்தின்னு ஆறுதா இல்லையா அது பதாந்த ரெண்டும் தனித்தனி பதம் தானே இதே ராம இன அப்படிங்கறதுல அது பதாந்தம் இல்லை ஆனாலும் சந்தி உண்டு இப்போ உபயத்ராபி சந்தி கர்த்தவ்யா இப்போ மூணு விதமான சந்தி நமக்கு தெரிஞ்சது இல்லையா தத்ர பதமத்திய மாத்திரே கர்த்தவ்யா சந்தி விரளஹா ஏவா ரொம்ப ஒரு சில இடங்கள்ல தான் அப்படி இருக்கு பிரகிருதி பிரத்யய விவேச்சனஞ்ச அபேக்ஷதே அந்த மாதிரி இடத்துல நம்ம பிரகிருதி எது பிரத்யா எது அப்படின்னு நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும் எப்படி ராம இனங்கிறதுல ராமங்கிறது பிரகிருதி பிராதிபதிகம்
ஈனங்கிறது பிரத்யா, இதெல்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும் தானே அப்படிங்கிறத சொல்றார். சரி, சந்தி பிரகரணே அஸ்மின் உபய சந்திஹி பதாந்த சந்திஷ்ட உச்சதே. இந்த பிரகரணத்துல, இந்த இப்போ எடுத்துட்டு இருக்கிற இந்த கிரந்தத்துல, இந்த பிரகரணத்துல உபய சந்தியும் பதாந்த சந்தியும் சொல்லப்படுறது. அதாவது பத மத்தியத்துல மாத்திரம் வரக்கூடியதான சந்தின்னு இருக்கா இல்லையா, அதை இப்போ எடுத்துக்கல அப்படிங்கிறத சொல்ல போற. அப்போ நம்ம இந்த பதமத்திய மாத்திரே கர்த்தவியம் அப்படிங்கிறதுக்கு நம்ம உதாரணமா ராம இன அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ அந்த சந்தி வந்து அதுக்கு அந்த அந்த பதமத்திய மாத்திரே கர்த்தவியங்கிறதுக்கு உதாரணமா சொல்ல முடியாது. அது உபயத்ராபி கர்த்தவியங்கிறதுக்கு உதாரணமா வச்சுக்கலாம். ஏன்னா குணசந்திங்கிறது ரெண்டுத்துக்கும் தான் சேர்த்து. சரியா? அப்போ சில எந்த பிரத்யா பத மத்தியத்துல இருந்தாதான் வரும், பதாந்தத்துல இருந்தா வராதுன்னு அதை தான் இங்க உதாரணமா எடுத்துக்கணும். இப்போ நம்ம மேற்கொண்டு கிரந்தத்தை படிக்கலாம். தத்ரச்ச யத்ர ஸ்வரஹ விகார்யஹ சஹ ஸ்வரசந்திஹி பிரதமம் கத்யதே. அதாவது மாற்றி வரப்போகக்கூடிய எழுத்து கணக்கு இல்லைங்க. அதாவது பாருங்க, உத்தேசியம் அச்சா எங்க இருக்கோ அதுதான் அச்சந்தி. இப்போ அச்சந்தின்னு சொன்னா வரக்கூடிய எழுத்து வச்சுட்டு இல்லை, உத்தேசியமா இருக்கக்கூடியது அச்சா இருந்தால் அது அச்சந்தி. இப்போ நம்ம சின்ன உதாரணம் பார்க்கலாம். சுதி உபாசியான்னு எடுத்துக்கிறோம் இல்லையா. சுதி உபாசியால இப்போ இந்த என் சந்தி அப்படிங்கிறது அச் சந்தியில சேர வேண்டியதா அல்லது ஹல் சந்தியில சேர்க்க வேண்டியதா அப்படின்னு கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? சட்டுன்னு அச்சு சந்தி அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா. ஆனா வரக்கூடிய எழுத்து என்னது? யகாரஹா தானே, ஹல் தானே. ஆனா அது நிமித்தம் இல்லையா, ஆதேசம் தானே. அதுதான் நான் கேட்கிறேன். வரக்கூடிய ஆதேசா, வரக்கூடிய எழுத்து யகாரஹா தானே. ஆமா. இப்போ தத்து லயஹா இருக்கா, இது என்ன சந்தி? ஹல் சந்தி. ஹல் சந்தி தானே. ஏன்னா வரக்கூடிய எழுத்து ல. சரிதானே? சரிதானே? ஆமா. நான் தெளிவா சொல்றதுக்காக தான் கேள்வி கேட்கிறேன், குழப்பறதுக்காக இல்லை. இப்போ அத போல சுதி உபாசியால வரக்கூடிய எழுத்து என்னது? யு, யகாரஹா. அப்போ இதையும் நம்ம என்ன சொல்லணும்? ஹல் சந்தின்னு தானே சொல்லணும். ஆனா நம்ம அச் சந்தின்னு சொல்றோம். அப்போ ஆதேசத்தை வச்சுண்டு ஒரு சந்தியினுடைய பெயரை நாம நிர்ணயம் பண்றது இல்ல. எதை வச்சு நிர்ணயம் பண்றோம்? நிமித்தத்தை வச்சும் இல்ல, அந்த உத்தேசத்தை வச்சுண்டு. இப்ப தெளிவா எடுத்தா. அதனாலதான் தல்லையகாங்கிற இடத்துல ஹல் சந்தின்னு சொல்றோம். இந்த சுதி உபாசியால உத்தேசம் இகாரஹா, அதை வச்சுதான் நிர்ணயம் பண்றோம். அதனாலதான் இகோ எனச்சிங்கிறது அச்சந்தி பிரகரணத்தை சொல்ல வேண்டியது. நல்லா புரிஞ்சுதா இது? சரி. தத்ரச்ச யத்ர ஸ்வரஹா விகார்யஹ, மாற போறது எதுவோ, அந்த சுதி உபாசியால இகாரஹா தான் மாற போறது. சஹா ஸ்வரசந்தி பிரதமம் கட்சதே. இகோ எனச்சி முதல் சூத்திரம் இந்த பிரகரணத்துல சொல்ற. இந்த சூத்திரத்துல இகஹா யணு அச்சி அப்படின்னு 3 பதங்கள் இருக்கு. திரிபதாத்மகம் சூத்திரம் இது. அதுல இகஹா அப்படிங்கிறது ஷஷ்டி ஏகவச்சனம். இக் இகோ இகஹா இப்படின்னு சொல்லிட்டே போனா ஷஷ்டிக்கு இகஹா இகோஹோ இகாம் இப்படின்னு வரும். ஷஷ்டி ஏகவச்சனம். இக் ஸ்தானத்தில் அப்படின்னு அர்த்தம். இக் எழுத்துக்களுக்கு அப்படின்னு அர்த்தம். யன் அப்படிங்கிற பதம் பிரதமா விபக்தியந்தம் ஏகவச்சனம் யன். சரியா? அச்சி அப்படிங்கிறது சப்தமி விபக்தியை கொண்ட பதம் ஏகவச்சனத்தில் இருக்கு. இப்படி 3 பதங்கள். இதனுடைய விருத்தி என்னது? இகஹா ஸ்தானே யன் ஸ்யாத் அச்சி சம்ஹிதாயாம். இகஹா ஸ்தானே யன் ஸ்யாத் அச்சி சம்ஹிதாயாம். சம்ஹிதாயாம் அர்த்தம் அவ்யவகிதமாக பின்னாடி இருக்கணும். சரியா? இப்போ இதனுடைய அர்த்தத்தை சொல்றார். இகஹா இது ஷஷ்ட்யந்தம். அத்தஹா அத்தஹா இत्युक्ते षष्ठ्यन्तत्वादेव किम् अवगम्यते? इकः स्थाने इत्यर्थः. சரியா?
இதை நமக்கு முன்னாடியே அவர் சொல்லி கொடுத்துட்டார். இகஹா ஸ்தானே ஷஷ்டி ஸ்தானே யோகா அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த சூத்திரத்தை நினைவுபடுத்துறதுக்காக தான் நம்மளுடைய சௌகரியத்துக்காக கிரந்தக்காரர் என்ன பண்றாரு தெரியுமா? அந்த சங்கியை குறிப்பிடுறார். 28 அப்படின்னு போட்டிருக்காரு இல்லையா? அது எதுக்காக? இந்த சூத்திரத்துல நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஷஷ்டி விபக்தி வந்தால் அந்த இடத்துல அந்த ஷஷ்டி விபக்தியந்தமா எது இருக்கோ அதற்கு தான் காரியம் அப்படின்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா? அதை நினைவுபடுத்துறதுக்காக அந்த சங்கியை கொடுத்துருக்காரு. அடுத்தது அச்சி இதி சப்தம்யந்தம் சப்தம்யந்தம் பதம். அதஹா அதனால், அதனால்னா எதனால்? சப்தமி விபக்தியினால சொல்லப்பட்டிருப்பதினாலே அச்சி பரேத்யர்த்தா. இங்க என்ன சூத்திரத்தை அவர் நினைவுபடுத்துறாரு தெரியுதா? 35வது சூத்திரம் சங்கியை பார்க்காம சொல்லணும். என்ன சூத்திரம் அது? தஸ்மின் நிதி நிர்தேஷ்டே தஸ்மின் நிதி நிர்திஷ்டே பூர்வஸ்ய. சமீச்சீனம். சூத்திர கடகம் பதத்ரயம் அப்படி பிரத்யாகார ரூபமேவ. 3 பதங்கள் இருக்கே, 3மே பிரத்யாகாரமா தான் இருக்கு. இக்கு அப்படிங்கிறது ஒரு பிரத்யாகாரஹா தான், எண் அப்படிங்கிறது ஒரு பிரத்யாகாரஹா தான், அச் அப்படிங்கிறதும் ஒரு பிரத்யாகாரஹா தான். 3மே பிரத்யாகாரஹா தான். சரி, அத்தஹ தத்தத் வர்ணாஹ கிராஹ்யாஹ. சரியா? ஏவஞ்ச ஸ்வரேஷு ஏகஸ்மின் பரே, அதாவது இந்த இக்கு பிரத்யாகாரத்தில் இருக்கக்கூடியதான எழுத்துக்களுக்கு அடுத்ததாக ஸ்வர எழுத்துக்கள்ல ஏதாவது ஒரு ஸ்வர எழுத்து அச் வர்ணமானது பின்னால் இருக்குமே ஆனால் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அச் அப்படிங்கிறதான பிரத்யாகாரா எதை குறிக்கிறதுன்னு கேட்டா மொத்த அச்சு எழுத்துக்களையும் குறிக்கிறது இல்லையா? அதை மனசை வச்சுன்னு எழுதுறார். ஏவஞ்ச ஸ்வரேஷு ஸ்வராட்சரங்களில் ஏகஸ்மின் பரை ஏதாவது ஒரு எழுத்து பின்னாடி இருக்குமே ஆனால் அந்த சமயத்தில் இகஹா, இக்கு பிரத்யாகாரத்தை என்ன எழுத்து இருக்கு? இ ஊ ரு லு ஏஷாம் வர்ணானாம் ஸ்தானே எண் சியாத். எண் பிரத்யாகாரத்தில் என்னென்ன எழுத்து இருக்குங்கிறத காமிக்கிறார். யு வு ரு லு ஏதே வர்ணாஹ ஆதேஷாஹ ஸ்யுஹு இது சூத்ரார்த்தः சம்பத்யதே. சரி, இதுல ஒரு சின்ன ஒரு விசாரம் பண்ணலாம். புத்தி வைஷத்தியார்த்தம் தான். மேற்கொண்டு அவரே என்ன விஷயம் சொல்லி கொடுக்கிறார், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் விசாரம் பண்ணலாம். இந்த இகாரத்துக்கு ஏதோ ஒரு எழுத்து வரணும் எண்ணிலிருந்து. எந்த எழுத்து வந்தால் ஸ்தான சாமியம் இருக்கும். ஸ்தானயந்தர தமஹா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த சூத்திரத்தை வச்சுட்டு பார்த்தால் இங்க எந்த எழுத்து இவுருல எந்த எழுத்து இகாரத்துக்கு அதிகப்படியான சாமியத்தை கொண்டிருக்கு? நமக்கு தான் ஏற்கனவே தெரியுமே எகாரம் தான் வரப்போறதுன்னு. எகாரஹா தான். ஆனா அது ஸ்தானம் என்னன்னு கேட்டா ஈச்சு ய ஷானாம் இச்சு யஷானாம் தாலுங்கிறதுனால இகாரத்துக்கும் எகாரத்துக்கும் தான் தாலு ஸ்தானம் இருக்கு. சரியா? மற்ற எதுக்குமே இந்த அளவுக்கு ஒரு சாமியம் கிடைக்காது. இப்போ வக்காரத்துக்கு பார்த்தா என்ன ஸ்தானம் இருக்கு? தந்தோஷ்டம். வகாரஸ்ய தந்தோஷ்டம். அப்போ இகாரத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ரேபத்துக்கு ருட்டு ரஷானாம் மூர்தா இல்லை. லுக்கு லுட்டு லசானாம் தந்தாஹா. அப்போ எந்த எழுத்துமே இதுல என்னவா இல்லை? இகாரத்துக்கும் எகாரத்துக்கும் இருக்கக்கூடியதான சாமியத்தை காட்டிலும் அதிகப்படியான சாமியம் இல்லை எந்த எழுத்துக்கும். அப்ப எகாரஹா தான் வரும். சரிதானே? சரி, அடுத்தது பாருங்க. ரு, இந்த எழுத்துக்கு வச்சு பார்ப்போமா? ரு ருவுக்கும் மற்ற எந்த எழுத்துக்கும் யாவாரால எந்த எழுத்துக்கும் ரொம்ப சாமியம் ஜாஸ்தியா இருக்கு? அப்படியா? ரிது லசானாம் தந்தாஹ இல்லையா? இல்லப்பா, நல்ல பாரு. நான் ரு கேட்டேன். சரி, இப்போ அதையும் எடுத்துக்கலாம், ஒண்ணும் இல்ல. இப்போ லுகாரத்துக்கும் லகாரத்துக்கும் சாமியம் இருக்கு மத்த எந்த எழுத்து காட்டிலும்ங்கிற சொல்ல வர இல்லையா?
ஆ லுத்துலசானம் சரி அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ரு அப்படிங்கிற எழுத்துக்கு எந்த எழுத்து ரொம்ப சாமியமா இருக்கும்? சாமியமான எழுத்து எது? ரிட்டு ரஷானா ர. ஆ சரியா போயிடுத்து. அப்போ எல்லா எழுத்துக்கும் வரிசையா ஒவ்வொன்னு இருக்கு. சரியா? இப்போ கொஞ்சம் இடிக்கிறது எங்கன்னு கேட்டா, உகாரத்துக்கு மட்டும்தான். உகாரத்துடைய ஸ்தானம் என்னது? உ தந்தோஷ்டம் அதான் உப்பு பத்மானியானாம் ஓஷ்டவ் தான். ஓஷ்டம் ஓஷ்டம் ஆ அதாவது ஓஷ்டம். வக்காரத்துக்கு தந்தோஷ்டம் வகாரஸ்ய தந்தோஷ்டம். இதுக்கு மட்டும்தான் ஒரே ரொம்ப சாமியமா கிடைக்கல. ஆனா கொஞ்சூண்டு சாமியம் இருக்கு. மத்த எந்த எழுத்துமே அங்க ஓஷ்டமா இல்லவே இல்ல. இருக்கிற 4 எழுத்துல உகாரத்துக்கு ஓரளவுக்கு சாமியம்னு சொன்னா வகாரம் தான். வேற எந்த எழுத்தும் இல்ல. இல்லையா? அதுவும் ரொம்ப சாமியம்லாம் இல்ல. உகாரத்து ஸ்தானம் வந்து ஓஷ்டஹா தான். தந்தோஷ்டஹா இல்ல. ஆனாலும் ஓஷ்டஹாங்கிற ஒரு சாமியம், ஒரு அம்சம் கிடைக்கிறது. சரிதானே? அந்த அம்சம் கூட மத்த எந்த எழுத்துக்கும் கிடைக்காது. ஓஷ்டஸ்தானம் வேற எதுக்குமே இல்ல. யாவுக்கும் இல்ல, ரேபத்துக்கும் இல்ல, லகாரத்துக்கும் இல்ல. லுட்டு லசானாம் தந்தாக தான். லுட்டு ரஷானாம் மூர்தா. இச்சு யஷானாம் தாலு. எதுக்குமே அந்த ஓஷ்டஸ்தானங்கள் கொஞ்சம் கூட இல்ல. சரியா? இப்ப நம்ம பண்ண இந்த விசாரத்துல இகாரத்துக்கும் யகாரத்துக்கும் உகாரத்துக்கும் ரிகாரத்துக்கும் ரேபத்துக்கும் அதே மாதிரி லிகாரத்துக்கும் லிகாரத்துக்கும் ஸ்தானசாமியம் கிடைக்கிறது. கிடைக்கிறது தானே? உக்காரத்துக்கு மட்டும்தான் கொஞ்சோண்டு வித்தியாசப்படுறது. அப்போ நமக்கு இந்த ஸ்தானங்கள் வச்சே என்ன கிடைக்கிறது? சாமியம் கிடைக்கிறது இல்லையா? இப்படி ஸ்தானேந்தரதமஹா அப்படிங்கிற சூத்திரத்தை வச்சுண்டு ஸ்தான பிரயத்னங்களை பார்த்து எந்த எழுத்துக்கு எந்த எழுத்து ஆதேசமாக வரும் அப்படின்னு சொல்றதுக்கு வழி இருந்தாலும் கூட இந்த கிரந்தக்காரர் என்ன பண்றாரு தெரியுமோ? யதாசங்கியம் அனுதேச சமானாங்கிறதான பரிபாஷா சூத்திரத்தை வச்சுண்டு இங்க எந்த எழுத்துக்கு எந்த எழுத்து ஆதேசமாக வரும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இகாரஹா உகாரஹா ரிகாரஹா ரேபஹா இப்படின்னு 4 எழுத்துக்கள் இருக்கு உத்தேசத்துல. அதே மாதிரி விதேயத்திலையும் கூட 4 இருக்கு ஆதேசங்களா வரக்கூடியவைகள். யகாரஹா வகாரஹா ரேபஹா லகாரஹா இப்படின்னு ரெண்டும் சமசங்கியாகமாக இருக்கிறதுனால வரிசையாக இகாரத்துக்கு யகாரஹா, உகாரத்துக்கு வகாரஹா, ரிகாரத்துக்கு ரேபஹா, லிகாரஸ்ய லகாரஹா இப்படின்னு முடிவு பண்ணிடலாம். அப்போ ஏன் அந்த ஸ்தானேந்திர தமஹாவை இந்த கிரந்தக்காரர் எடுத்துக்கல அப்படின்னு கேட்டா, இங்க வியாக்கரண சாஸ்திரத்துல மத பேதம் இருக்கு, அபிப்பிராய பேதம் இருக்கு. அதாவது இப்போ இந்த இடத்துல இகோ எனச்சிங்கிற சூத்திரத்துல ஈக் அப்படிங்கிறது பிரத்யாகாரா. இது உத்தேசியமா இருக்கு. உத்தேசியமா இருக்கும் பொழுது அது தன்னுடைய சவரணங்களையும் சொல்லும், நிமித்தமா இருந்தாலும் சரி. இப்படிங்கிறது நம்ம அனுதித் சவர்ணசா பிரத்யகாங்கிற இடத்துல பார்த்தோம். அப்போ அந்த சூத்திரத்தை வச்சு நீங்க பார்த்தால் ஈ அப்படிங்கிற எழுத்தை நாம இந்த இடத்துல சொன்னா அது 18 எழுத்தை சொல்றதுன்னு அர்த்தம். ஊன்னு சொன்னா அதுவும் 18 எழுத்தை சொல்றதுன்னு அர்த்தம். ஹ்ரஸ்வ தீர்க்க புளுத்த பேதங்களை வச்சுண்டு உதாத்த அனுதாத்த ஸ்வரித்தத்தை வச்சுட்டு இந்த பேதங்கள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி ருன்னு சொன்னா 30 எழுத்துக்கள் கிடைக்கும். ஏன்னா ரு வர்ணயோகோ மித சாவர்ணியம் வாச்சம்னு நம்ம ஏற்கனவே வார்த்திகம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி லுவுக்கும் கிடைக்கும். அதே 30 தான் கிடைக்கும். அப்போ உத்தேசத்தில் இருக்கக்கூடியதான எழுத்துக்களுடைய சங்கியா நிறைய இருக்கு. விதேயத்தில் இருக்கக்கூடியது தன்னுடைய சவர்ணத்தை சொல்லவே சொல்லாது. அப்போ உத்தேசத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுடைய சங்கையும் விதேயகதமான சங்கையும் இந்த ரெண்டுத்தையும் வச்சுண்டு பார்த்தால் சமசங்கியா கிடைக்காது. அப்படி கிடைக்காதுன்னு சொன்னா நம்ம இந்த யதாசங்கியம் அனுதேச சமானங்கிறதான சூத்திரத்தை வச்சுட்டு இங்கே காரியம் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றா சில பேர் இந்த ஸ்தானேந்தர தமஹான்னு வச்சுண்டு ஸ்தான பிரயத்னத்தை வச்சுட்டு பார்த்தால் இகாரம் 18 பேதமா இருந்தாலும் கூட அதனுடைய ஸ்தானத்தை வச்சுட்டு பார்த்தால் யகாரஹா
தத் சாமியமா இருக்கு. ஏன்னா இச்சு யஷானாம் தாலுன்னு சொல்லும் பொழுது இகாரஹா இங்க இருந்தாலும் ஈகாரஹா ஈகாரஹா புளுத ஈகாரஹா எல்லாத்துக்கும் ஸ்தானம் ஒண்ணுதான். அப்போ தத் சாமியம் யகாரத்துக்கு இருக்குங்கிறதுனால யகாரத்தை எடுத்துட்டுருவோம். இப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது? ஸ்தானேந்தர தமகான்னு வச்சுட்டு பார்த்தாதான் நமக்கு சரியான ஆதேசா கிடைக்கும், சரியான எழுத்து கிடைக்கும் அப்படின்னு தெரியறது இல்லையா? அப்போ இந்த கிரந்தக்காரர் எப்படி யதாசங்கியமான தேச சமானம் கொண்டு வந்தார் அப்படின்னு கேட்டா, இதுதான் அந்த இன்னொரு ஒரு மதம் அபிப்பிராய வியாக்கரண சாஸ்திரக்காரர்ல இருக்கக்கூடியதான இன்னொரு அபிப்பிராய. என்னது? இந்த மாஹேஸ்வர சூத்திரத்துல ஈச்சு யஷானாம் தாலு அப்படின்னு படிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அங்க ஈன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் 18 பிரபேதங்கள் இருந்தாலும் அந்த அந்த இடத்துல அங்க ஈத்துவேன கிராஹ்யம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த 18 எழுத்துக்களுக்கும் சமான தர்மஹா ஒன்று இருக்குன்னு சொன்னா ஈத்துவங்கிற தர்மஹா அது பொதுவா இருக்கு. ஹ்ரஸ்வகாரத்திலையும் உண்டு, தீர்க்க ஹ்ரஸ்வ இகாரத்திலையும் உண்டு, தீர்க்க ஈகாரத்திலையும் உண்டு, புளுத்தத்திலையும் உண்டு. அப்போ அந்த அவச்சேதக தர்மத்தை வச்சுட்டு பார்த்தால் இங்க எத்தனை எழுத்து இருக்கு? இக்கோ எனச்சில ஈக்கு அப்படிங்கிற இடத்துல இகாரஹா ஒண்ணுதான். அதாவது ஈத்துவங்கிற தர்மஹா இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு பார்த்தால் ஒரு எழுத்து தான் இருக்கு. உத்தோன்னு வச்சிருந்தால் ஒரு எழுத்து தான். அதுல அவாந்தர பிரபேதங்கள் 18 இருக்கலாம். ஆனா அவச்சேதகம் எதை வச்சுன்னு பார்க்கிறோமோ அதை வச்சுன்னு தானே நம்ம சொல்லி ஆகணும். அப்படி பார்த்தால் இங்க 4 எழுத்து தான் இருக்கு. அப்போ யதாசங்கியம் அனுதேச சமானங்கிறதான இந்த சூத்திரம் இங்க பிரவர்த்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொன்னா சமசங்கியாகமா இருக்கு. சமசங்கியா இப்ப வந்துடுது இப்படின்னு இன்னொரு சிலர் சொல்லிட்டு இருக்கா. அப்போ இந்த இடத்துல 2 சூத்திரத்தையும் வச்சுண்டு காரியம் பண்ண முடியும், தோஷா கிடையாது. ஸ்தானேந்திரதமகான்னு வச்சுண்டு ஸ்தான பிரயத்ன சாமியத்தை பார்த்து சொல்லலாம். இது ஒரு வழி. இன்னொரு வழின்னு சொன்னா நம்ம இந்த 2வதா சொன்னோம் இல்லையா, இந்த ஈத்துங்கிற தர்மத்தை வச்சுண்டு அவச்சேதக தர்மத்தை ஒன்னாக்கி, அதாவது சாமானிய தர்மம் 18 பிரபேதமா இருக்கக்கூடிய இகாரத்திலையும் இருக்கக்கூடிய சாமானிய தர்மத்தை வச்சுட்டு பார்த்தால் அது ஒரு எழுத்துன்னு கிடைக்கும். ஒரு எழுத்துன்னு சொன்னா இத்வாவச்சின்னமா இருக்குன்னு கிடைக்கும், உத்வாவச்சின்னமா இருக்குன்னு கிடைக்கும். இப்படி வச்சுட்டு பார்த்தால் இங்க சமசங்கியாகமானது கிடைக்கும், சமசங்கியாவானது கிடைக்கும். அப்போ யதாசங்கியமான தேச சமானங்கிறதான இந்த கிரந்தக்காரர் சொல்லிட்டு இருக்கக்கூடியதான இந்த வழியை வச்சுட்டு இங்க நம்மளால ஆதேச எழுத்து எதுன்னு சரியானபடி சொல்ல முடியும். இப்படி 2 மார்க்கங்கள் இருக்கும் பொழுது இந்த கிரந்தக்காரர் ஏன் இதையே எடுத்துக்கிறார் மினக்கட்டு அப்படின்னு கேட்டால் இதுல லாகவம் இருக்கு. நம்ம ஸ்தானங்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க இந்த இகாரத்துக்கு தகுந்ததான ஆதேசம் இந்த நாள்ல எதுன்னு வச்சு பார்க்கறதுக்கு நம்ம ஸ்தானங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா, உற்பத்தி ஸ்தானங்கள்லாம் அப்படிலாம் பார்க்க வேண்டாம். சமசங்கியாகம் இருக்கா, இகாரம் முதல்ல இருக்கா, அங்க யகாரம் முதல்ல இருக்கா, இப்படின்னு பார்த்தாலே போதும். ரொம்ப லகுபூதமான வழி. அதனால இந்த கிரந்தக்காரர் என்ன பண்றார், இந்த வழியை வச்சுண்டு இங்க நிர்ணயம் பண்ணி கொடுக்கிறார். ஏதே வர்ணாः ஆதேशाः स्युः इति सूत्रार्थः सम्पद्यते. यथासंख्य परिभाषया इकारस्य यकारः, उकारस्य वकारः, ऋकारस्य रेफः, लकारस्य लकारः इत्युद्देशक्रमेण आदेशाः प्रवर्तन्ते. இப்போ பங்கி அர்த்தம் புரிஞ்சுதா? அச்சி இதி நிமித்தஸ்ய து சங்கியாசாமிய அபாவாத். அதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அங்க வெறும் 4 எழுத்தா இருக்கு, நிறைய எழுத்துக்கள் இருக்கு, எதை வேணா இருக்கலாம். அச்சி இதி எது வேணாம்னு சொன்னா அச்சு எழுத்துக்கள்ல எந்த எழுத்து வேணா இருக்கலாம். அச்சி இது நிமித்தஸ்ய து சங்கியாசாமியாபாவாத் நகோபி கிரமஹா. இப்போ இந்த சந்தியினுடைய உதாரணத்தை சொல்றார். யதா ததி, அதோட பக்கத்துல அர்த்தம் அப்படின்னு பதம் இருக்கு, தத்யர்த்தம். சரியா? அடுத்தது மது அர்த்தம் சேர்த்தால் மத்வர்த்தம். அதாவது உகாரத்துடைய ஸ்தானத்துல வகாரஹா, முன்னாடி உதாரணத்துல இகாரத்துடைய ஸ்தானத்துல யகாரஹா. இப்போ 3வது உதாரணம் பித்ரு அர்த்தம், பித்ரர்த்தம், ரிகாரத்துடைய ஸ்தானத்துல ரேபஹா. கமுழு அர்த்தம், கம்பளர்த்தம்.
சரியா? இப்போ நமக்கு காமிச்ச உதாரணம் எல்லாமே ஹ்ரஸ்வமா இருக்கு. ஹ்ரஸ்வ இகாரஹா, ஹ்ரஸ்வ உகாரஹா, ஹ்ரஸ்வ ருகாரஹா இப்படின்னு. அப்ப நமக்கு என்ன சந்தேகம் வந்துடும், இகோ எனச்சிங்கிறதுல ஈன்னு ஹ்ரஸ்வஹா தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இகாரத்தை மட்டும்தான், ஹ்ரஸ்வ இகாரத்தை மட்டும்தான் எடுத்துக்கணும் போல இருக்கு. கிரந்தக்காரரும் அதே மாதிரி தான் உதாரணம் காமிக்கிறார் அப்படின்னு தோணிடும் இல்லையா? அப்படி தோணக்கூடாது. அந்த இகாரத்தை ஹ்ரஸ்வஹா மட்டும் இல்லை, ஈகாரஹாவும் உண்டு, தீர்காவும் உண்டு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக மேற்கொண்டு 4 உதாரணம் காமிக்கிறார். எந்த உதாரணங்கள்ல தீர்க்க எழுத்துகள் வருமோ அத்தகைய உதாரணத்தை காமிக்கிறார். இதுல இந்த இகோ எனச்சிங்கிறது இகாரஹா தானே இருக்கு சூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாலும், அனுதித் சவர்ணஸ்ய அப்பிரத்யயான்னு சொன்ன அந்த சூத்திரத்தின்படி இந்த இகஹாங்கிறது ஆதேசமாக இல்லாமல் ததித்தரமாக, அதாவது உத்தேசியமாக இருப்பதினால தன்னுடைய சவரணங்களையும் எடுத்துக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மனசுல வச்சுன்னு சொல்றார். அனுதித் சவர்ணஸ்ய இது பரிபாஷா பலாத் दीर्घ ईकारादपि किं भवति इग अच प्रत्याहाराभ्याम ईगच प्रत्याहाराभ्याम सेत சொல்லிருக்கார். ईग इक अच ईगच प्रत्याहाराभ्याम ग्राह्यः ईकारादीर्घे अपि ग्राह्यः तेना. அதாவது இப்ப என்ன சொல்ல வந்தார், ஆதேசத்தை தவிர்த்து உத்தேசியமாகவோ நிமித்தமாகவோ இருந்தால் அது தன்னுடைய சவர்ணத்தை எடுத்துக்கும். சுதி உபாசியால ஈகாரஹா இருக்கு, உத்தேசகதமா இருக்கு, அதனால அங்க ஈகாரஹாவும் எடுத்துக்கணும். அத போல சுதி ஊபாசியான்னு இருந்தாலும் அதையும் எடுத்துக்கணும். ஏன்னா அது நிமித்தகதமா இருக்கிறதுனால தீர்காவா இருந்தாலும் எடுத்துக்கணும். புரியுறதா இந்த விஷயம்? இப்போ இதுக்கு உதாரணம் காமிக்கிறார். தேனா இப்படி சொல்லியிருப்பதுனால சுதி ஊஹிதம் பாருங்க, 2 இடத்தையும் தீர்க்கத்தை காமிச்சிட்டார். சுதியிலையும் ஒரு தீர்கா, அதாவது உத்தேசகதமா இருக்கக்கூடிய ஒரு தீர்கா, ஊஹிதம்ங்கிற இடத்துலையும் ஒரு தீர்கா. சரியா? சுத்யூஹிதம். அடுத்தது வதூ ஆனனம், வத்வானனம், கிரு ஆகிருதி, கிராகிருதி. சரியா? அடுத்தது லு ஆபத்திஹி, லாபத்திஹி. இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு கேட்டா நமக்கு அவசியம் இல்லை. நமக்கு அதே பதங்கள் விஷயத்தை நம்ம யோசிக்கிறோம், அர்த்தம் என்னன்னு அவசியம் இல்லை. இத்தியாதாவபி என் சந்திர் பவதி. நல்லா புரிஞ்சதுல எது? அடுத்தது ஏச்சஹா அயவாயாவஹ, ஏச்சோ யவாயாவஹ, ஏச்சஹ ஏச்சுகளுக்கு, அதாவது ஏஜ் பிரத்யாகாரத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு, அயவாயாவஹா ஐ ஔ ஆய் ஆவ் ஏதே சிஹு இப்படிங்கிறத விருத்தியே அதுதான். ஏச்சஹா அயவாயாவஹா சிஹு அப்படிங்கிறது அதுதான் விருத்தியே. ஏச்சஹா கிரமாத் ஐ ஔ ஆய் ஆவ் ஏதே சிஹு அச்சி அப்படின்னு விருத்தி. இப்போ இந்த ஏச்சோயவாயாவஹா அப்படிங்கிற சூத்திரத்திலிருந்து ஆச்சிங்கிறது அனுவருத்தி ஆயிருக்கு. சரியா? இதுக்கு முந்தின சூத்திரம் தான் இல்லையா அது? எத்தனது? 77வது இக்கோ எனச்சி, 6-1-77. இது 6-1-78. அதனால ஆச்சிங்கிறது அங்கிருந்து அனுவருத்தி ஆண்டே இருக்கு. சரி, இந்த சூத்திரத்துல 2 பதங்கள் இருக்கு. ஏச்சஹான்னு ஒண்ணு, அயவாயாவஹான்னு ஒண்ணு. ஏச்சஹா அப்படிங்கிற பதமானது ஷஷ்டி விபக்தியந்தமா இருக்கு. ஏச்சஹ, ஏச்சோஹோ, ஏச்சாம் இப்படின்னு வரும். ஷஷ்டி ஏகவச்சனத்துல இருக்கு. அயவாயாவஹா அப்படிங்கிறது பிரதமா விபக்தி பகுவச்சனமா இருக்கு. எப்படி? ஐச்ச, ஔச்ச, ஆயுச்ச, ஆவுச்ச இதரேதர துவந்த சமாசா. சரியா? துவந்த சமாசம் சொல்லியா என்ன எடுத்துப்போம்? ஏ அயவாயாவஹா அப்படின்னு பகுவச்சனத்தை வந்துடுறது. ராமஸ்ச, கிருஷ்ணஸ்ச, பரதஸ்ச, சத்ருக்னஸ்ச, ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னா, ராமஸ்ச லக்ஷ்மணஸ்சன்னு வச்சுக்கணும். சரியா? இப்ப புரிஞ்சது. அதை போல இங்கேயும் சரி. அச்சி இதி பூர்வ சூத்திராத் அனுஷஜ்யதே. அச்சி என்ற பதமானது முந்தின சூத்திரத்திலிருந்து அனுவர்த்தி ஆயின்றிருக்கு. ஐ ஔ ஆய் ஆவ் இத்யேதேஷாம் துவந்த்வே அயவாயாவஹ இது பிரதமா பகுவச்சனம். சரியா? ஏ
ஓ ஐ ஔ ஏஷாம் அச்சி பதே அச் எழுத்துக்கள் பின்னாடி இருக்குமே ஆனால் கிரமாத் ஐ ஔ ஆய் ஆவ் இத்யாதேஷாஹ ஸ்யுஹு. சரியா? இப்போ இதுக்கு உதாரணம் காமிக்கிறார். முதல்ல பத மத்திய இந்த சந்தி வந்து ரெண்டு இடத்துலயும் வரும் இல்லையா? பத மத்தியத்திலையும் வரும், பதாந்தத்திலையும் வரும். அது காமிக்கிறதுக்காக சொல்றார். ஹரே ஏ, ஹரேல இருக்கக்கூடிய ஏகாரஹா. இந்த ஏகாரத்துக்கு அடுத்தாப்புல என்ன இருக்கு? அச் எழுத்து ஏகாரஹா இருக்கு. அதனால ஹரேல இருக்கக்கூடியதான ஏகாரத்துக்கு ஐ ஆதேஷா வருது. வந்தால் ஹரை, ஹரை அதோட சேர்த்து ஏ சேர்த்தால் ஹரையே. குரோ ஏ, குரோல இருக்கக்கூடிய ஓகாரத்துக்கு இப்ப அவ் வரும். எப்படின்னு கேட்டால் பின்னாடி அச்சு எழுத்து இருப்பதுனால. அப்போ அந்த ஓகாரஹா போயிடுத்துன்னா குரவ் அப்படின்னு ஆகும். குரவு ஏ சேர்த்தால் குரவே. நை அகஹா, நெய்ல இருக்கக்கூடியதான ஐக்கு ஐ அப்படின்னு ஆதேஷா வரும். வந்தால் நு அதோட சேர்த்து ஐ, நை. இல்ல ஆய் வரணும் இல்லையா? ஆய், ஐக்கு ஆய். அப்போ நு ஆய், நாயு, நாயு பிளஸ் அகஹ சேர்த்தால் நாயகஹ. பௌ அகஹ, அவுக்கு ஆவு வரணும். வந்தால் பு பிளஸ் ஆவ், பாவ் பிளஸ் அகஹ, பாவகஹா. இப்போ இந்த காமிச்ச உதாரணங்கள் அத்தனையும் பதத்தினுடைய நடுவுல வரக்கூடிய உதாரணங்கள். பதாந்தத்துல, ஏன்னா இந்த பதாந்தத்துல வரும் பொழுது ஒரு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. எப்படின்னு பாருங்க. ஹரே இஹ இருக்கா? இதுல நம்ம அயவாயாவ சந்தியை வச்சுட்டு பார்த்தால் முன்னாடி சொன்னபடி ஹர இஹன்னு வந்துடும். ஒன்றும் மாற்றம் இல்லை. குரோ இஹ அப்படிங்கிற இடத்துல குர விஹன்னு ஆயிடும். தஸ்மை உக்தம் தஸ்மா யுக்தம். சரியா? தௌ ஏவா தாவேவா இப்படின்னு வந்துடும். இதுல ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அப்ப எதுக்காக ரெண்டு விதமா உதாரணத்தை பிரிச்சார்? பத மத்தியே பதாந்தேன்னு அப்படின்னு கேட்டா, இந்த பதாந்தத்துல வரும் பொழுது இந்த இடத்துல இந்த ஹரே அப்படிங்கிற ஹரை ஏஹின்னு வருது இல்லையா? ஹரே ஹரை இஹ, ஹர இஹன்னு வருது இல்லையா? இந்த ஹரையில இருக்கக்கூடியதான யகாரத்துக்கு லோபகா வரும் விகல்பமாக. என்ன சூத்திரம் சொல்லட்டுமா? லோப சாகல்யஸ்ய அப்படின்னு சூத்திரம். சரியா? லோப சாகல்யஸ்ய இந்த சூத்திரத்தினுடைய விருத்தி என்னது? அவர்ண பூர்வயோஹோ பதாந்தயோஹோ யவயோஹோ வா லோபஹ அசிபரே. சரியா? இப்ப பாருங்க, ஹரை இஹன் இருக்கா? அசிபரே, அசுன்னா எங்க போய் சேர்றது? ஐ உன்ல இருக்கக்கூடிய ஆளுந்து ஆரம்பிச்சு அது வரையில் போயிட்டு இருக்கு அஷி. இப்போ இந்த இடத்துல ஈஹால இருக்கு, என்ன இருக்கு? ஏகாரஹா இருக்கு, அஷி எழுத்து இருக்கு. ஹரை அப்படிங்கிற இடத்துல இந்த யகாரஹா எந்த எழுத்துக்கு அடுத்தாப்புல இருக்கு? எந்த இடத்துக்கு முன்னாடி இருக்கா? ஆமா, இகாரத்துக்கு முன்னாடி இருக்கு. ஹரை தானே, அகாரத்துக்கு முன்னாடி இருக்கு. அதாவது அகாரத்துக்கு அப்புறம் இருக்கு. யகாரஹா அகாரத்தை தனக்கு முன்பாக கொண்டிருக்கணும். ஓ சரி சரி. சரியா? சரி, அப்படி சொல்லதா இருந்தால் இதுக்கு முன்னாடி பக்கத்து உதாரணம் இருக்கே ஹரே ஏ, அங்கேயும் கூட ஹரை அப்படிங்கிற இடத்துல யகாரஹா அகாரத்தை முன்பாக கொண்டதா தானே இருக்கு. பின்னாடியும் அஷி எழுத்து இருக்கா இல்லையா? அப்போ அங்கேயும் தானே லோபம் வரணும். அத்திர பதாந்தயோஹோ சமீச்சீனம் சமீச்சீன உக்தம் ததர்த்தமே மயா பிருஷ்டம். நம்ம அந்த மூணு விதமான சந்தி பார்த்தோமா இல்லையா? பதாந்தத்துல மட்டும் வரக்கூடியது, பத மத்தியிலையும் பதாந்தத்திலையும் வரக்கூடியது அப்படி பார்த்தோமா இல்லையா? இந்த லோபகா வந்து பதாந்தத்துல மட்டும் வரக்கூடியது. அதனாலதான் முந்தின அந்த பத மத்தியங்கிற இடத்துல ஹரே ஏ அப்படின்னு அந்த
சதுர்த்தி விபக்தி சொல்லும் போது வரக்கூடியது இருக்கே, அதுல இந்த ஹரேங்கிறது விபக்தியந்த பதம் இல்லை, அதுக்கு குணஹா விதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் பதம் சம்ஜையை அடையல. அந்த பக்கத்துல ஏங்கிறது சேர்ந்தாதான் அது பத சம்ஜையை அடையும், அது வரையும் அடையாது. புரிஞ்சுதா? நல்லா பாத்துக்கணும். இந்த பதமத்தியேன்னு உதாரணம் சொல்லும் பொழுது ஹரேன்னு ஏற்கனவே இருக்கா இல்லையா, அது பதம் இல்லை, அது பிரகிருதி தான். பிரகிருதியில ஹரி அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா, அந்த ஹரியில இருக்கக்கூடிய இகாரத்துக்கு ஏகாரஹா வந்துடுறது. வந்தால் ஹரேன்னு ஆறுது. அதுக்கு அப்புறம்தான் என்ன சேர போறது, சுப்ரத்தியா சேர போறது. அதனால ஹரே அப்படிங்கிறது சம்போதன பிரதமாவோ இல்ல வேற ஏதாவது இல்லை, அது பதமே இல்லை. பிரகிருதியில் தான், இன்னும் பிரகிருதி ஸ்வரூபமா பிராதிபதிகமா தான் இருக்கு. நல்லா மனசை வாங்கிக்கணும், இல்லைன்னா ஏமாந்து போயிடுவோம். ஏன்னா ரெண்டும் பாருங்க, ஹரே ஏ ஹரே இஹ ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு, ஹரே ஹரேன்னு தானே இருக்கு. புரியுறதா? அப்ப என்ன வித்தியாசம் வந்தது அப்படின்னு கேட்டா, அந்த ஹரே ஏ அப்படின்னு பதமத்தியங்கிற சாப்டர் கீழே கொடுத்துருக்கா இல்லையா, அந்த இடத்துல அது பத சம்ஜை இன்னும் அடையல, பிராதிபதிகமா தான் இருக்கும். இன்னும் அங்க வந்திருக்கக்கூடிய ஏகாரஹா இகாரத்துடைய ஸ்தானத்துல வந்தது, அவ்வளவுதான். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதா? இங்க ஹரே இஹ அப்படிங்கிற இடத்துல இது பதாந்தமா இருக்கு. அதனால பதாந்தத்துல அகாரத்திற்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய யகாரஹாவோ வகாரஹாவோ இருந்தால் யவயோஹோ யகார வகாரயோஹோ லோபஹா ஸ்யாத் விகல்பேனா. அதனாலதான் இவர் ரெண்டா பிரிச்சுன்னு உதாரணம் காமிக்கிறார். பதமத்தியன்னு ஒண்ணு, பதாந்தத்துல ஒண்ணுன்னு காமிக்கிறார். புரிஞ்சுட்டா? அதைதான் கீழே எழுதிக்க பாருங்க. கீழே ஒண்ணுன்னு போட்டு பதாந்த சந்தௌ யவயோஹோ விகல்பேன லோபஹா வக்ஷ்யதே. எந்த சூத்திரத்தினால? லோபசாகல்யஸ்யங்கிற சூத்திரத்தினால சொல்ல போறோம். அதஹா ஹர ஏஹி இத்யாத்யபி ரூபம் பவதி. அதாவது முதல்ல ஹரே இஹன்னு இருக்கும் பொழுது, ரெண்டு பதங்கள் சேரும் பொழுது ஹரயு இஹ அப்படின்னு வரும். அந்த ஹரயுல இருக்கக்கூடிய யகாரத்துக்கு லோபஹா பண்ற பட்சத்துல விகல்பா தானே லோபஹா, விகல்ப தானே வரப்போறது. வேணா ஐச்சிகம் தான், வேணா வச்சுக்கலாம், இல்லைன்னா விகல்பம் இல்லாம ஹர ஈஹான்னு கூட சொல்லலாம். அந்த விகல்பத்தை எடுத்துக்கிற, அதாவது லோபத்தை எடுத்துக்கிற பட்சத்துல யகாரஹா போயிடுத்துன்னா ஹர இஹ அப்படின்னு தான் வரும். புரிஞ்சுதா? அந்த லோபத்தை எடுத்துக்காத பட்சத்துல ஹர ஈஹ யகாரத்தோட சேர்ந்தத ரூபாயிடும். அப்போ இந்த ஹரே ஈஹங்கிறதுல ரெண்டு விதமான ரூபம் சித்திக்கிறது. ஒண்ணு ஹர ஈஹ அப்படின்னு அப்படிங்கிற ஒரு ரூபம். அது எதனால சித்திச்சது? ஏச்சோ யவாயாவஹாங்கிற சூத்திரத்தினால. அந்த சூத்திரத்தை எடுத்துட்டு லோபம் பண்ணாத பட்சத்துல அது கிடைக்கிறது. இதே லோபத்தை எடுத்துக்கிற பட்சத்துல எது கிடைக்கும்? ஹர ஈஹ அப்படிங்கிற ரூபம் கிடைக்கும். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரிஞ்சுதான்? இது எல்லாத்தையும் மனசை வச்சுன்னு தான் கிரந்தக்காரர் பதாந்தத்துல சில உதாரணங்கள் காமிச்சார், பத மத்தியில சில உதாரணங்களை காமிச்சார். நல்லா புரிஞ்சுதா? இப்போ சின்ன கேள்விங்க. अहं तु एकः प्रश्नः अस्ति. अहं तु एकः प्रश्नः, मम तु एकः प्रश्नः अस्ति. हर इह इत्यत्र गुणसन्धि न कर्तव्यं किल? स एव प्रश्नः, मया तद्वक्तुमेव आरब्धम्. இப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஹர இஹன்னு வந்ததுக்கு அப்புறம் லோப பட்சத்துல ஹரே இஹன்னு ஹர இஹ சேர்த்தால் ஹரே இஹ அப்படின்னு பண்ணலாமா இல்லையா? சரிதானே? அந்த கேள்விதான் நான் அந்த கேள்வி கேட்டு ஒரு ஆகாங்ஷை உத்தாபனம் பண்ணலாம்னு நினைச்சிருந்தேன். சமீச்சீனம், நீங்க கேட்டுட்ட, ரொம்ப சந்தோஷம். இப்ப என்ன அடுத்து அங்க வரும்னு தோன்றது இல்லையா? வராது. ஏன் வராதுன்னு கேட்டா ஒரு சூத்திரம் சொல்லித்தரேன். பூர்வத்ரா சித்தம்னு ஒரு சூத்திரம். பூர்வத்ரா சித்தம் அப்படின்னு இந்த அதனுடைய சங்கியை சொல்லட்டுமா? 8-2-1. 8-2-1 இதனுடைய விருத்தியை சொல்றேன். சபாத சப்தாத்யாயீம் பிரதி, சபாத சப்தாத்யாயீம் பிரதி திரிபாதி அசித்தா. சரியா?
எழுதிண்டாச்சா? சபாத சப்தாத்தியாயீம் பிரதி திரிபாதி அசித்தா. அடுத்தது அங்கே இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. திரிபாத்யாம் அபி பூர்வம் பிரதி பரம் சாஸ்திரம் அசித்தம். சபாத சப்தாத்தியாயீம் பிரதி திரிபாதி அசித்தா திரிபாத்யாம் அபி பூர்வம் பிரதி பரம் சாஸ்திரம் அசித்தம் அப்படின்னு இதனுடைய விருத்தி. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிடுறேன். இந்த அஷ்டாத்தியாயி இருக்கு இல்லையா, 8 அத்தியாயங்கள் இருக்கு. ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் 4 பாதங்கள். இதுல கடைசியா 7வது அத்தியாயம் இருக்கு இல்லையா, இந்த 7வது அத்தியாயத்துல முதல் பாதத்தை தவிர்த்து 2, 3, 4 இந்த பாதங்கள் இருக்கு இல்லையா, இந்த 3 பாதங்களுக்கு மாத்திரம் திரிபாதி அப்படின்னு பெயர். அந்த 3த்துக்கு என்ன பேரு? திரிபாதி அப்படின்னு அதுக்கு ஒரு பேர். சபாத சப்தாத்தியாயான்னு மத்ததுக்கு பேர். இதுல நல்லா கவனிச்சுக்கணும். இந்த 7 அத்தியாயங்கள் ஒரு பாதம். இதுல இருக்கக்கூடிய சூத்திரங்கள் ஒரு கோஷ்டின்னு வச்சுப்போம். அடுத்த 3 பாதத்துல இருக்கக்கூடிய சூத்திரங்கள் ஒரு கோஷ்டி. இந்த 3 பாதங்கள்ல நடக்கக்கூடியதான விஷயங்கள், சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எதுவுமே இந்த 7.1 பாதத்துக்கு தெரியாது. அதாவது இந்த 3 பாதங்கள்ல சொல்லப்படுகின்ற காரியங்கள் என்ன நடந்தாலும் அது இந்த 7.1 அப்படிங்கிற சூத்திரத்தினால சொல்லப்பட்ட காரியங்களுக்கு தெரியாது. அப்படின்னு அர்த்தம். அந்த சூத்திரங்களை படிச்சு வரக்கூடிய காரியங்கள் நம்ம தானே தெரிஞ்சுக்க போறோம். நம்ம அதை எடுத்துக்க கூடாதுன்னு அர்த்தம். இததான் சபாத சப்தாத்தியாயீம் பிரதி திரிபாதி அசித்தா. அதாவது அப்படி ஒண்ணு இருக்கிற அந்த சூத்திரங்கள்னால சொல்லப்பட்ட காரியமே இவைகளுக்கு தெரியாது. புரிஞ்சுதா இது? சரி. அது மட்டும் இல்லை, இன்னொரு நியமம். திரிபாத்யாம் அபி பூர்வம் பிரதி பரம் சாஸ்திரம் அசித்தம். இப்ப உதாரணத்துக்கு 8வது அத்தியாயம் 2வது பாதத்துல ஒரு சூத்திரத்தினால ஒரு காரியம் சொல்லப்படுறதுன்னு வச்சுப்போம். அதே மாதிரி 8வது அத்தியாயம் 3வது பாதத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு சூத்திரத்தினால. இப்போ இந்த 8வது அத்தியாயம் 2வது பாதத்துல ஒரு சூத்திரத்துக்கு இருக்கின்ற சூத்திரத்துக்கு 8வது அத்தியாயத்துல 3வது பாதத்துல சொல்லப்பட்ட காரியம் தெரியாது. இதை பொறுத்தவரையும் அது அசித்தம். இந்த நியமாக புரிஞ்சுதான். இப்ப பாருங்க, இந்த நான் ஒரு சூத்திரம் சொன்னேன் இல்லையா, லோப சாக்கல்யஸ்ய அப்படின்னு, அதனுடைய சங்கியை நான் சொன்னேன்னா 8, 3, 19. இப்போ நல்லா பாருங்க, இந்த ஆத் குணஹா இருக்கு இல்லையா, இதனுடைய சங்கியா எத்தனாவது? நம்ம படிச்சிருக்கோம். ஆச்சாரிய அதேம் குணः इत्येव वयं ஓ, ஆத் குணஹா நம்ம இன்னும் பார்க்கல. சரி சரி சரிதான் சரிதான் இருக்கட்டும் சரிதான். சரி, நானே சொல்லிடுறேன். 6, 1, 87. 6, 1, 87. சரிதானே? இப்ப பாருங்க, கிஞ்சாதம் அதோட சங்கியா எத்தனை சங்கியா? 6, 1 6வது அத்தியாயத்துல 1வது பாதத்தை 87. நான் என்ன சங்கியா சொன்னேன்? 87 தான் சொன்னேன். இது சங்கியா, இது ஆத்குணஹாவனுடைய சங்கியா. இப்ப பாருங்க, 8வது அத்தியாயத்துல 3வது பாதத்துல இருக்கு இந்த லோபசாக்கல்யஸ்ய. இதனால தானே அங்க லோபகா ஏற்பட்டு ஹர ஈஹன்னு ரூபம் வந்தது. சரியா? இது திரிபாதியில இருக்கு. திரிபாதினால சொல்லப்பட்ட காரியம் சபாத சப்தாத்தியாயில இருக்கக்கூடிய ஆத்குணஹா சூத்திரத்துக்கு எப்படி தெரியும்? தெரியாது. இப்போ ஆத்குணஹாவினுடைய பார்வையில என்ன ரூபம் சித்திச்சுக்கும் தெரியுமா? ஹர ஈஹ, அதாவது யகாரத்தோடு சேர்ந்த ரூபம். ஏச்சோயவாயாவஹாங்கிற சூத்திரத்தினால சொல்லப்பட்ட ரூபம் இருக்கு, அதுதான் தெரியும். அதுக்கப்புறம் ஹர ஈஹ அப்படிங்கிறதான ஒரு ரூபம் சித்திச்சதே லோபசாக்கல்யஸ்யங்கிறது. அந்த ரூபம் சித்திச்சதே யாருக்கு தெரியாது? ஆத்குணஹாவுக்கு தெரியாது. தெரியலன்னா அது எப்படி பிரவர்த்திக்கும் இல்லையா? நல்லா புரிஞ்சுதா இது? அதனாலதான் இங்க குணசந்தி மேற்கொண்டு கிடையாது. இது நல்லா மனசை வச்சுக்கணும். சரி, இப்ப நம்ம பிரகிருதி விஷயத்துக்கு வரலாம். அத
பஞ்சபிஹி சூத்ரைஹி அயவாயாவாதேஷாஹ ஹலிபரேபி குத்ரசித் விதீயந்தே. இப்போ நம்ம என்ன பார்த்திருந்தோம், ஏச்சஹா அயவாயாவஹா சிஹு அச்சி அப்படின்னு நிமித்தத்தை சொன்னோமா இல்லையா? அச்சு எழுத்து பின்னாடி இருந்தால் அப்படின்னு தானே சொன்னோம். இப்ப இன்னொரு ஒரு புது விஷயத்தை சொல்லி கொடுக்கிறார். சில இடத்துல அச்சு எழுத்து பதிலாக ஹல் எழுத்து இருந்தாலும் இந்த அயவாயாவ சந்தி வரும். அத ஒரு சூத்திரத்தினால் இல்ல 5 சூத்திரத்தினால சொல்லப்பட்டிருக்கு. அத பஞ்சபிஹி சூத்ரைஹி 5 சூத்திரங்களால அயவாயாவ ஆதேஷாக ஹலிபரேபி ந கேவலம் அச்சிபரே ஹலிபரேபி குத்ரசித் விதீயந்தே தானி பிரகரணாந்தரே வியாக்கியாஸ்யாமஹா. வேற ஒரு பிரகரணத்துல நாங்க சொல்ல வேண்டிய அதுக்குன்னு தனி ஒரு இடம் வரப்போறது. அந்த இடத்துல நான் சொல்றேன். உதாரணத்துக்கு கொண்டே ஒன்று சொல்றேன். இந்த சூத்திரம் தானே வாந்தோயி பிரத்யேன்னு இருக்கும். வாந்தஹா வகாராந்தத்துக்கு ய பிரத்யே பரே யகாராதோ பிரத்யே பரே வகாரஸ்ய லோபஹ என்ன சொல்றது அவ் ஆதேஷஹ கோ யத் கோ யத். இப்போ இந்த யகாரஹாதான் இருக்கு, ஆனாலும் ஓகாரத்துக்கு என்ன கிடைக்கும்? அவ் கிடைக்கும். அதனாலதான் கவ்யம்னு ஆறுது. இப்போ இந்த இடத்துல அச்சு நிமித்தம் தானே சொல்லணும், ஆனா அச்சு இல்லையே, ஹல் தானே இருக்கு. அதுக்குத்தான் இந்த மனசை வச்சிருந்தா சொல்றார். அத பஞ்சபிஹி சூத்ரைஹி அயவாயாவாதேஷான்னு சொன்னார் இல்லையா, ஹலிபரேபின்னு. இதுதான் நம்ம அந்த சங்கியை கூட பார்க்கலாம். இப்போ இந்த சூத்திரத்துடைய சங்கியா என்ன இருக்கு பார்த்தா தெரியும் பாருங்க. 6 1 78. இதுல இருந்து வரிசையா 5 சூத்திரங்கள் வரும். நான் அதையும் சொல்லிடுறேன் என்னென்ன சூத்திரம்னு பாருங்க. 6 1 78 இந்த சூத்திரம். அடுத்தது வாந்தஹா இ பிரத்யே அப்படின்னு ஒரு சூத்திரம். அடுத்த சூத்திரமே 6 1 79 வாந்தோ இ பிரத்யே அப்படின்னு ஒரு சூத்திரம். இந்த சூத்திரம் யகாராதி பிரத்யேகாவா இருந்தால் இந்த வகாரத்துக்கு, அதாவது அவுக்கும் ஆவுக்கும், அதாவது வெறும் வாந்தம் தான், யகாரம் வர, அதாவது ஐ ஆய் ரெண்டும் இருக்காது. ஓகாரத்துக்கும் ஐகாரத்துக்கும் அவ்வும் ஆவும் விதிக்கிறது இந்த சூத்திரம். சரியா? அடுத்தது பாருங்க, தாத்தோஸ்தன்னிமித்த சேவா. இந்த யகாராதி பிரத்யேகா எங்க வரும்னு கேட்டா எல்லா இடத்தையும் கிடையாது, தாத்துனுடைய ஸ்தானத்தை வரக்கூடியதா இருக்கணும் இப்படின்னு அது நியமம் பண்றது. சரியா? தாத்தோஸ்தன்னிமித்த சேவா. அடுத்தது க்ஷய்ய ஜெய்யோ சக்யார்த்தே க்ஷய்ய ஜெய் க்ஷய்யம் ஜெய்யம் லோகோயம் ஜெய்யா அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இந்த ஜெய்யம் அப்படிங்கறதெல்லாம் எங்கிருந்து வந்தது? இந்த பதத்திலிருந்து தான் வருது. ஜெய்யம் அப்படிங்கிறதுல அதாவது இந்த சூத்திரத்தால தான் கிடைக்கிறது. அடுத்தது கிரையஸ்ததர்த்தே இப்படின்னு சூத்திரம். கிரையம் அப்படிங்கிற பத சித்தி கிடைக்கும். பைய பிரவையேச்ச அப்படின்னு சூத்திரம். அடுத்த சூத்திரம். இதெல்லாம் என்னது? அடுத்தடுத்த சூத்திரம் தான். இங்கெல்லாம் எத் பிரத்யேகா தான் விதிக்கப்படுறது. இந்த மாதிரியான சூத்திரங்களை வச்சுண்டு வரிசையா இந்த சூத்திரங்கள்லாம் என்ன பண்றது? வெறுமனே இந்த நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது அச் பறை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அச் எழுத்து மட்டும் இல்லை, ஹல் எழுத்துக்களும் யகாராதி பிரத்யேகாவும் இருந்தால் அப்போ என்ன ஆகும்? அந்த இடத்துலயும் இந்த அயவாயாவ சந்தியானது உண்டு. சரியா? அதனாலதான் நம்ம அந்த கவ்யம் சொன்னோம். கோ யத், கோ பயசோர் யத் அப்படின்னு இருக்கு. அந்த சூத்திரத்தினால யத் பிரத்யேகா கிடைக்கிறது. கோ பயசோர் யத் கவ்யம் அப்படின்னு ரூப சித்தி அதெல்லாம் வருது. இப்ப புரிஞ்சுது இல்லையா எப்படின்னு? இந்த 5 சூத்திரங்களை தான் அவர் மனசை வச்சுன்னு சொல்றார் வரிசையா. இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, இந்த 5 சூத்திரங்கள் மனசை வச்சுன்னு தான் சொல்றார். இது வேற இடத்துல அவரே சொல்ல போறார். தானி பிரகரணாந்தரே வியாக்கியாஸ்யாமஹா. இன்னைக்கு இதோட நிறுத்திப்போமா? மேற்கொண்டு வேற
விஷயம் ஆரம்பிக்கிறது வேற சந்தி. இதோட நிறுத்திப்போம். மங்கள ஸ்லோகா. வாகீஷாத்யா சுமனசः சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுः தம் நமாமி கஜானனம். குருர்பிரம்மா குருர்விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வாக்கியகாரம் வரருச்சிம் பாஷ்யகாரம் பதஞ்சலிம் பாணினிம் சூத்திரகாரம் ச பிரணதோஸ்மி முனித்ரயம்.